பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு மாத பலன்கள் பார்க்குறோம், வருஷ பலன்கள் பார்க்குறோம். அதே போல் மெல்ல செல்லும் கிரகங்களுடைய பலன்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள். மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அதிகமாக மெல்ல செல்லக்கூடிய கிரகம் சனிபுத்திர பகவான். சனி பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ அந்த வருஷத்தில் இப்போ பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திர மாத பலன்களை பார்க்க போகிறோம். இப்போ இந்த சித்திர மாதம் அப்படின்றது விஸ்வாச வருஷத்தில் தொடங்குது. இந்த வருஷம் எப்போ தொடங்குது, இந்த மாதம் எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திர மாதம் ஆங்கில தேதி 14/4/2025 உயர்ந்த கிழமையான திங்கக்கிழமையில் தொடங்குது. இது முடிகிறது அப்படின்றது 14/5/2025 வரையிலும் இந்த சித்திர மாதம் இருக்குது. சித்திர மாதம் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம் அப்படின்றதையும் சொல்லுவோம். நம்ம அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு முன்னோர்களும் மூத்தோர்களும் பெரியோர்களும் என்ன பண்ணுவாங்க, திருமணமான தம்பதிகளை ஆடி மாதத்தில் சேர வேண்டாம்னு சொன்னக்கூடிய காரணம் என்ன அப்படின்னாக்க, ஆடியில் கூடினா சித்திரையில் குழந்தை பிறக்கும், சித்திரையில் அக்னி நட்சத்திரம் அந்த குழந்தையோட உடம்பு சூடு தாங்காது அப்படின்றனால நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு நற்பலன்களையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்குற காலகட்டங்களில் இந்த சித்திர மாதம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள், முக்கியமான நிகழ்வுகள் என்னென்னன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 23/4/2025 வாஸ்து நாள். வாஸ்து நாள் அப்படின்றது வருஷத்துக்கு 8 நாள் தான் வரும். அப்போ வாஸ்து புருஷர் கண் விழிக்கக்கூடிய நேரம், நம்ம அந்த வாஸ்து பூஜை பண்ணக்கூடிய நேரம் காலையில் 8:04 9:34 வாஸ்து பூஜை போடக்கூடிய நேரம். சரி, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க 25/4/2025 திருவண்ணாமலையில் ஸ்ரீ ரமண மகரிஷி பிறந்த 75வது ஆராதனை தினம் அந்த 25/4 கொண்டாடப்படுது. சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 27/4/2025 சித்திர மாதம் வரக்கூடிய அமாவாசை தினம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 30/4/2025 நம்ம எல்லாருமே, அதாவது நம்ம கொண்டாடுறோமோ இல்லையோ நகைக்கடைக்காரங்க கண்டிப்பாக அதை கொண்டாடுவாங்க. அது என்ன அப்படின்னாக்க அக்ஷய திருதியை. சூரியனும் சந்திரனும் சம உச்ச காலகட்டங்களில் வர்றதுக்கு அக்ஷய திருதியை. இந்த அக்ஷய திருதியை பற்றி நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போடுறோம். இப்போ அந்த அக்ஷய திருதியை வரக்கூடிய காலகட்டங்கள் 30/4/2025. பொன்னாப்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படிம்பாங்க. அப்படியேற்பட்ட புதந்தமான புதன்கிழமையில் வருது அக்ஷய திருதியை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 4/5/2025 எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க சூரியன் பரம உச்சத்தில் வர்றது மேஷத்தில். அந்த பரம உச்சத்தில் வர்றது தான் அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம். இந்த அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பத்தில் எந்த விதமான சுப காரியங்களும் நம்மளுடைய சார்ந்தவங்க கொண்டாட மாட்டாங்க. இந்த அக்னி நட்சத்திரம் 4-21 வரலும் இருக்குது. அது வைகாசியில் வந்துடுது. அப்போ அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 12/5/2025 திங்கக்கிழமை. எல்லா பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விசேஷ தினங்கள் உண்டு. இந்த சித்திர மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பேர் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பேர். அதை தவிர இந்த காலகட்டங்களில் மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய காலகட்டம். வரலாறு புகழ்பெற்றது, உலக புகழ்பெற்ற மதுரையில் உள்ள கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நாள் அந்த 12/5/2025 திங்கக்கிழமை. சரி, இதுக்கு அடுத்தது இந்த விஸ்வாச வருஷம் சித்திர மாதம் பிறக்கக்கூடிய நாட்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷத்தில் சூரிய பகவானும்,
அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தைப்படி 2ஆம் இடமான ரிஷபத்தில் குரு பகவானும், 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் செவ்வாய் பகவானும், மற்றும் 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும், மற்றும் கும்பத்தில் சனி பகவானும், புத பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான் மீனத்திலையும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த சித்திரை மாதம் பிறக்குது. இந்த சித்திரை மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்றது சொன்னோம். இதில் இந்த காலகட்டங்களில் 2 மெல்ல செல்லும் கிரக பயிற்சிகள் இருக்குது. அந்த 2 கிரகங்கள், ஒன்று ராகு, இன்னொன்று கேது, அடுத்தது குரு பயிற்சி. இதை பற்றி நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது விஸ்வாவசு வருஷத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் பார்த்தீர்களேயானால் வரக்கூடிய கிரகச்சாரங்களில் மிக முக்கியமான கிரகச்சாரம் அப்படின்னு, கிரக கோள் சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ராகு கேத்துவின் பெயர்ச்சி 26/4/2025 வருது. இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு. ஏன்னா ராகு கேத்துன்றது வந்து 1.5 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் மாறக்கூடியது. இப்போ நம்ம மாத கிரகங்களை பற்றி பேசுகிறோம், அதாவது சித்திரை மாதத்தை பற்றி பேசுகிறோம். எப்படியும் ராகு கேத்து பயிற்சியின் தனியாக வீடியோ போடுவோம். அதை தவிர குரு பயிற்சியும் நடக்கிறது. குரு பயிற்சி 11/5/2025 நடக்கிறது. குரு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார். ராகுவும் கேத்துவும் பார்த்தோம்னா ராகு மீன ராசியிலிருந்து அப்பிரதட்சணமாக சுற்றுவார். அதனால் வந்து கும்பத்துக்கும், கேத்து கன்னியா ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் வரார். இந்த மாதம் சித்திரை மாதத்தில் இருக்கக்கூடிய மாத கிரகங்களில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் வக்கர கதியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 4 நாட்கள் மட்டுமே இந்த மாதம் பிறந்ததுலேருந்து வக்கரத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து சுக்கிரன் உச்சம் பெற்று போய் இருக்கார். இதற்கு மேலே பரிவர்த்தனை யோகமும் வருது. குருவும் சுக்கிரனும் இந்த மாதம் மொத்தம் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடியது பெரிய விசேஷம். ஏன்னா 11ஆம் தேதி 11/5 தான் மாறுறார். அதனால் மாத கடைசி சித்திரை மாத கடைசியில் தான் குரு பெயர்ச்சி வருது. அது வரலும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக குருவும் சுக்கிரனும் அவரவர்கள் வீட்டில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதில் வந்து சுக்கிரன் வந்து உச்சம் பெற்று போயிருக்கார், வக்கர நிவர்த்தியும் அடைகிறார். பெரிய விசேஷம். அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் வந்து இந்த மாதம் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 15 தேதி வரலும், இந்த மாதத்தினுடைய 15 தேதி வரலும், அதாவது 30/4/2025 வரலும் பார்த்தீங்கன்னா புதன் மீன ராசியில் நீச்சப்படுறார். என்ன சார் இது நீச்சப்படுறாரே புதன்னா, நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சித்திரை மாதம் அமையிறது. எல்லா ராசிக்காரர்களுக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். கல்விக்கு அப்படின்னு சொல்லிங்கன்னாலே புதனை எடுக்காமல் இருக்கவே முடியாது. எந்த ஒரு நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயங்களை எடுத்து நுண்ணறிவு செய்து பார்க்கணும் அப்படின்னாலே அதுக்கு புதனுடைய இது வேணும். புதன் இப்போ நீச்சப்பட்டிருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறதுனால மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையில் இந்த மாதத்தில் இருக்க. சரி, அதற்கடுத்து உண்டான இன்னொரு கிரகம் பார்த்தேனால் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த மாதம் வந்து சித்திரை மாதம் எப்போவுமே மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார். செவ்வாய், சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய், அதாவது மேஷத்தினுடைய அதிபதியான செவ்வாய் பார்த்தோம்னா இந்த மாதம் மொத்தம் நீச்சப்பட்டு போயிருக்கார். இது வந்து இந்த மாதத்தினுடைய கோள் சாரத்தினுடைய முக்கியமான நிகழ்வுகள். ஏன்னா புதன் நீச்ச பங்கம் அடைகிறார், சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கார், பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்கார். அது தவிர செவ்வாய் நீச்சம் பெற்று போயிருக்கார். செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார். இதெல்லாம் வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், எந்த அளவு ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை ஒன்னொன்னாக இப்போ பார்க்கலாம். அன்பார்ந்த தனுர் ராசி அன்பர்களே, 1க்கும் 4க்கும் அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்திற்கு உண்டான அதிபதியான சுக்கிர பகவான் குருவின் மற்றொரு வீடான மீனத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அங்கே புத பகவான் நீச்சம் பெற்று நீசபங்க ராஜயோகம் பெற்றிருக்கார். அப்போ தனுர் ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் ஆனந்தமான மாதம், அற்புதமான மாதம்னு சொல்லலாம். கடந்த காலகட்டங்களில் இருந்த உடல் நலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற உபாதைகள், மென்டல் டிப்ரெஷன், மென்டல் டிஸ்டர்ப்டு அத்தனையும் விலகக்கூடிய காலம் இந்த காலம்.
நீண்ட நாட்களாக ஒரு காணியாவது இடம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த இந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாளில் கட்டடங்களுக்கு பூமி பூஜை போட்டு வீடு கட்டக்கூடிய யோகத்தை இந்த சித்திரை மாதம் தனுர் ராசி என்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே போன்று லோயர் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய இடைநிலை கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ஏற்றமான மாதம். கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டிருக்கின்ற அவமானங்களும் அசிங்கங்களும் டீச்சர் நம்மளை கூப்பிட்டு அசிங்கப்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் அத்தனையும் மறையக்கூடிய மாதம். நீண்ட நாட்களாக உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்க, அரசு தொடர்புடைய உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்களுக்கு அரசு தொடர்புடைய உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய இந்த சித்திரை மாதம் என்று சொல்லலாம். இதை தவிர நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செல்ல முடியவில்லை என்று எண்ணிக்கொண்டிருந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டிருக்கின்ற இந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு 7க்கும் 10க்கும் அதிபதியான புத பகவான் நீச்ச பங்கம் ஏற்பட்டிருந்தால் திருமண தடைகளும் தாமதங்களும் விலகி வீட்டில் கெட்டிமேளம் ஒலிக்கக்கூடிய காலகட்டங்கள். தொழிலில் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டிருந்த முடக்கமும் சுணக்கமும் விலகக்கூடிய காலகட்டம். 10ஆம் அதிபதியான புத பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் நீச்சமடைந்து அவரே நீசபங்க ராஜயோகம் பெற்று உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள். அதே போன்று உங்களுடைய 9க்கு உண்டான சூரிய பகவான் 5 ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் ஏற்பட்டிருக்கின்றால் ஒரு திரிகோணங்கள் வலுப்பெறக்கூடிய காலகட்டங்கள். நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய ஏற்றமான காலகட்டங்கள். அரசு தொடர்புடைய கடந்த காலகட்டங்களில் இருந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய, அரசு கூட இருந்த வம்பு வழக்குகள் விலகக்கூடிய காலகட்டம் இந்த சித்திரை மாதம். இதை தவிர அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் மிக மிக ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா. 9க்கு உடையவர் 5இல் ஏறி இருக்கிறாரு. கண்டிப்பாக உங்களுடைய தலைவருடைய கடைக்கண் பார்வை பெற்று நீங்கள் நன்ற பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் மற்றும் பண வரவு கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு. மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் தனுர் ராசி என்பவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ஏற்றமான மாதம்னு சொல்லலாம். ஆனாலும் நம்ம எப்பொழுதுமே மாத பலன்கள் சொல்லக்கூடியது விரைவாக செல்லக்கூடிய சூரிய பகவான் மற்றும் சுக்கிர பகவான் மற்றும் புத பகவான் மற்றும் அங்காரா பகவானை வைத்துக்கொண்டு பலன் சொல்கிறோம். உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்தில் உங்களுடைய 5க்கும் 12க்கும் உடைய செவ்வாய் பகவான் நீச்சமடைந்த நாள் என்ன பலன்கள் என்றும் உங்களுடைய 7க்கும் 10க்கும் உடைய புத பகவான் நீச வங்கம் அடைஞ்சதினால் என்ன நற்பலன்கள் என்ன கெடுபலன்கள் ஏற்படும் என்பதை பற்றியும் நம்மளுடைய ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இவ்வளவு நாளாக, அதாவது குரு வக்கரகதியில் இருந்தார். இப்போ ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாத கடைசியில் தான் அவர் மாற்றத்தை கொடுக்க போகிறார், அதாவது மாற்றம் ஆக போகிறார். தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தோன்னா 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடம் போகிறார். இந்த மாதம் மொத்தமே கிட்டத்தட்ட அவர் இருக்க போகிறார். இந்த மாதத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சற்று உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அது தவிர பார்த்தேனால் 3ஆம் இடம் வலுப்புறது, முயற்சி ஸ்தானங்கள் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். புதிய புதிய மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களுக்கு யோசனை தோணிக்கொண்டே இருக்கும். புதுசாக முயற்சிகள் எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதில் சில தடங்கள் வந்தாலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் உச்சம் பெற்று போய் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால புதுசாக வீடு வாங்கணும், அதுக்குன்னு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தாயின் சொத்துக்கள் சேரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. தந்தையின் சொத்துக்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெருமை கிடைக்கக்கூடிய காலகட்டம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெருமை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தேனால் ராசிக்கு 5, 12ஆம் அதிபதி நீச்சம் பெற்று இருந்தாலும் 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக குழந்தைக்கு மிகப்பெரிய பெருமையும் குழந்தையின் மூலியமாக தந்தைக்கு ஒரு பெருமையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குழந்தை ஸ்தான அதிபதியான செவ்வாய் மறைந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக மறைந்து புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும், தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கும், தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 7 பத்தின் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நீச்ச பங்கம் அடைகிறார். இதன் மூலியமாக பார்த்தோம்னா தொழிலில் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம், ஷேர் மார்க்கெட்டில் பெரிய ஏற்றம், அதுவும் தங்கம் வியாபாரம் செய்கிறவங்க, தங்க நகாசு வேலை செய்யக்கூடிய பொற்கொள்ளர்கள், அது தவிர ஜுவல்லரி வச்சுருக்கிறவங்க, கோல்டு பாண்டு வியாபாரம் பண்ணுறவங்க, அது தவிர கோல்டு ஸ்மித்து, கேஷ் கவுண்டரில் இருக்கிற பேங்க்கில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது பணம் இதை கையாளுபவர்கள், வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய யோகமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னோம். இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம். சந்திரனை மதிக்காரகன்னு சொல்கிறோம். அதனால் மதி மயங்கி போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிடும். அதனால் மதி மயங்கக்கூடும், தவறான முடிவுகளும் எடுக்கக்கூடிய காலகட்டம். அதனால் இந்த காலகட்டத்தை சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இது என்னைக்கு வருது? இந்த மாதத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் அந்த அளவு ஏற்றத்தில் இல்லைன்னா என்ன மாதிரியான ஒரு எளிய பரிகாரங்கள் மூலியமாக இப்பொழுது இருக்கக்கூடிய கோச்சாரத்தின் விளைவுகளை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா அற்புதமாக சொன்னாங்க. இப்போ ஐயா சொன்னது மாதிரியா தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் சரியில்லைனாலும் இந்த மாதத்தில் உள்ள கோச்சார நிலைகளும் சரியில்லை அப்படிங்கிற போதும் இதெல்லாம் இப்போ நாங்கள் சொல்கிறத செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதனால் வரக்கூடிய தீய பலன்கள் விலகி நற்பலன்களாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் இருக்கார். ரோகம் ருணம் சத்துருஸ்தானம் என்ற ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார். அதனால வியாழக்கிழமை அன்னைக்கு போய் தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது நல்லது. அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதோட கொண்டக்கடலைகள் இல்லை வெள்ளை கொண்டக்கடலை மாலைகள் மாலையாக 108 மணி கோர்த்து கொடுக்கலாம். இல்லைன்னா அதை சுண்டலாக இது பண்ணிவிட்டு நிவேத்தியம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு வர்றவங்களுக்கு 10 பேருக்கு தானமாக கொடுக்கலாம். அதுபோல் அந்த கொண்டக்கடலையவே ஏழை எளியவர்களுக்கு பச்சையாக, அதாவது ஒன்றும் பண்ணாமையே அதை தானமாகவும் கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எதனால் இருக்கக்கூடிய தீமையாக இருந்தாலும் அது விலகிடும். அது விலகிட்டு அந்த கஷ்டங்கள் இல்லாமல் நன்மையை தரக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிரும். அதை இந்த மாதத்தில் பண்ணிக்கிறங்க. அது போக இது சித்திரை மாதம். சித்திரை மாதங்கிற போது அக்னி நட்சத்திர தொடுப்பு வருது. சித்திரை மாதம்னாலே பொதுவாக வெயில் காலம். இந்த சித்திரை வைகாசி இந்த 2 மாத காலங்கள்லையும் நீர்மோர் கொடுக்கலாம், பானக்கம் கொடுக்கலாம். இதெல்லாம் செய்தீங்கன்னா இந்த தர்மங்கள்லாம் உங்களுக்கு புண்ணியத்தை தேடித்தரும். அதனால் வரக்கூடிய தீமைகள்லாம் விலகிடும். இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். இந்த சித்திரை வைகாசியில் 2 மாதத்துக்கு இந்த பானகம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் நீர்மோர் கலந்து கொடுக்கறது இதெல்லாம் டெய்லி பண்ண முடிஞ்சால் டெய்லி பண்ணலாம். டெய்லி பண்ண முடியாது எங்களால் அப்படின்னு சொல்கிறவங்க வியாழக்கிழமையாவது பண்ணி கொடுங்க. அதுமாரிலாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நன்மையாக இருக்கும். மேலும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3/5/2025 சனிக்கிழமை, 4/5/2025 ஞாயிற்றுக்கிழமை, 5/5/2025 திங்கட்கிழமை இரவு 6:58 வரைக்கும் இருக்கிறது. இந்த நாட்களை புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். அதே போல் பிரயாணங்களும் செய்ய வேண்டாம். இது ஐயா சொன்னது மாதிரியா இந்த சந்திரன் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற போது மன கிளேசங்கள் கொடுக்கும், புத்தி நிலை தடுமாற்றங்கள் கொடுக்கும். இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் தடுமாற்ற நிலையை தரும். அந்த தடுமாற்ற நிலையை தரும்போது கெடுபலன்கள் வந்துடும். அந்த கெடுபலன்கள் சில பேருக்கு உடனே வந்துடும், சில பேருக்கு ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கழித்து அதனுடைய தீமைகள் அடையும். அப்போ அதெல்லாம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த நாட்களை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் இந்த நாட்களை தவிர்க்கிறது மிக மிக அவசியமானது. தவிர்த்துக்கிறங்க. மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, தனுசு ராசியை பொறுத்தவரையில் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம், புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம், புதிய கடன் அமையக்கூடிய காலகட்டம்,
தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு செல்வதற்கு பார்த்து கொண்டிருந்தார்களே ஆனால் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.